இன்ஃபோசிஸ் ரீசெண்டா ஒரு பெரிய பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்டா இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். பைபேக்ன்றத பத்தி தடவை கேள்விப்படுறீங்கன்னா 1800 ரூபாய்க்கு அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை கம்பெனியை திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது இன்னைக்கு ஒரு நபர் 1800 ரூபான்ற ரேஞ்சில் இந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கி ரெக்கார்ட் டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி திரும்ப கம்பெனி கிட்டே இந்த ஷேர்ஸை அதிக விலைக்கு விற்க முடியும். கிட்டத்தட்ட 15% மேல லாபமும் பார்க்க முடியும். ஆனால் இந்த 15% லாபத்தை மொத்தமா எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நிறைய பேரால இதை ஃபுல்லா அனுபவிக்க முடியும். சிலருக்கு டாக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ்னால இந்த லாபம் அவ்வளவு பெருசா அவங்களுக்கு போய் சேர போறது கிடையாது. இந்த வீடியோல இந்த பைபேக்கோட டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆகும், யாருக்கெல்லாம் இது அட்வான்டேஜா இருக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த பைபேக் பத்தின ஒரு சில பேசிக் விஷயங்களை முதல்ல கிளியரா புரிஞ்சுப்போம். இன்ஃபோசிஸ் 18,000 கோடின்ற மதிப்புக்கு பைபேக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு ஷேருக்கு 1800 ரூபான்ற பிரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வெஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்க ஷேரை 1800 ரூபான்ற விலைக்கு கம்பெனிக்கே திரும்ப கொடுத்துடலாம். இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கிட்டத்தட்ட 1500 ரேஞ்சில் இருக்கு. அப்படி கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 15% மேல பிரீமியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வித்தா உடனே நமக்கு 15% மேல லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பைபேக்லாம் வந்துட்டு பேசிக்கா ஒரு ஷேரை வாங்கி வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்போம். உதாரணத்துக்கு 1500 வாங்குறோனே அசியூம் பண்ணி இதே யாருக்கோ 1800 பிரைஸ்ல விற்கிறீங்கன்னா 300 ரூபாய் உங்களோட லாபமா இருக்கும். யூசுவலா இந்த லாபத்துக்கு தான் நம்மளுக்கு டாக்ஸ் போடுவாங்க. இதை கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலா ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோம்னா 1800 ரூபாய்க்கு வித்திருந்தாலும் இந்த 300 ரூபாய்க்கு மட்டும் தான் டாக்ஸ் வரும். ஆனால் இந்த பைபேக்ல புதுசா வந்த டாக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம விற்கிற மொத்த பிரைஸுக்குமே டாக்ஸ் போடுவாங்க. அதாவது 1800 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா இந்த 1800 ரூபாய்க்குமே டாக்ஸ் போட்டுருப்பாங்க பைபேக்ல. இப்ப கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் புரிஞ்சுக்கணும்னா, அதாவது நார்மலா வாங்கி நார்மலா வித்திருப்போம்ல, அந்த கேஸ்ல 300 ரூபாய் லாபம் மட்டும் தான் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பீரியட்க்கு இதை ஹோல்ட் பண்ணி விற்கிறோன்றதை பொறுத்து இதோட டாக்ஸேஷன் மாறப்பட்டிருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி வித்திருந்தோம்னா இதை ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. இதை 20% டாக்ஸேஷன்ல போடுவாங்க. இதே ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா 12% தான் டாக்ஸேஷன் வரும். ஒரு நார்மல் கேஸ்ல டாக்ஸேஷன் எப்படி இருக்கும்ன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பைபேக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு நபர் கிட்ட 200 இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆவரேஜா 1800 பிரைஸ்க்கு வாங்கியிருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இதை பைபேக்கு டெண்டர் பண்ணா கம்பெனி ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு ஒன்று வச்சிருப்பான். இந்த கேஸ்ல 10% அசியூம் பண்ணீங்கன்னா இதுல 20 ஷேர்ஸ் நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன் கம்பெனி ஒத்துக்கலாம். இப்போ டாக்ஸ் கால்குலேஷனுக்காக விற்கப்பட்ட மொத்த விலையுமே டீம்டு டிவிடெண்டா அசியூம் பண்ணுவாங்க. அதாவது இந்த கேஸ்ல 1800 ரூபாய்க்கு வித்திருக்கும் ஒரு ஷேரோட விலை. இந்த 1800 ரூபாவும் அந்த ஷேரோட டீம்டு டிவிடெண்டா இருக்கும். 20 ஷேர்ஸ்ன்ற கேஸ்ல மொத்தமா 36,000 ரூபாய் டீம்டு டிவிடெண்டா எடுத்துப்பாங்க. இந்த மொத்த அமௌண்ட்டையும் அந்த நபரோட ஸ்லாப் ரேட் படி டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லாப் ரேட்னு சொல்லும்போது இன்கம் டாக்ஸ்ல கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டுருப்பாங்க. அதிகமா சம்பாதிக்க ஸ்லாப் ரேட்டை ஏத்திக்கிட்டே போவாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேட் 30%, அதுக்கு மேல கொஞ்சம் செஸ் அதெல்லாம் போட்டு 42 வரைக்கும் கூட கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட்டான 30%ல ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு இந்த 36,000 ரூபாயில 30% போட்டா 10,000 ரூபாய் வரைக்கும் அவர் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நியாயமா கேபிட்டல் கெயின்ஸ் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா 1500 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்கிறோம்னா வெறும் 300 ரூபாய் தான் லாபம். இதை 20 ஷேர்க்கே போட்டாலும் 6,000 ரூபாய் தான் லாபம். அந்த லாபத்துக்கு மேலதான் நம்ம டாக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனா பைபேக் கேஸ்ல 10,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் மட்டுமே வந்திருக்கு. இதை பார்க்கும் போது ரொம்ப அநியாயமாகவும் அன்ஃபேராகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இது அன்ஃபேரான டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுல அடுத்த பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நடந்த பைபேக் டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸேஷன் போட்டாங்க. ஆனா இந்த ஸ்டாக்கை ஒரு பர்டிகுலர் விலை கொடுத்து நம்ம ஆல்ரெடி வாங்கிருக்கோம்ல 1500 ரூபாய், இதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸா கன்சிடர் பண்ணுவோம். அதாவது இந்த 20 ஸ்டாக்கை 1500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா 30,000 ரூபாவை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸா கன்சிடர் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம கிட்ட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு 30,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த லாஸை கணக்கு காட்டி அதை கம்ப்ளீட்டா நம்மளால ஆஃப்செட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் டாக்ஸ்க்கு 20% ஸ்லாப் ரேட். அப்போ 30,000 கணக்கு பண்ணோம்னா 6,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் இதுல சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பைபேக்கு நம்மளோட டாக்ஸேஷன் 10,000 சில்லற. சோ நெட் நம்ம கிட்டத்தட்ட 4,800 ரூபாய் நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தது 30% இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல இருக்க ஒரு நபரோட உதாரணம். இதே உங்களோட ஸ்லாப் ரேட் 0% இருக்கு, அதாவது உங்களோட மொத்த வருமானமும் இன்கம் டாக்ஸோட லிமிட்டுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க எந்த டாக்ஸுமே கட்ட தேவை. இப்போ நீங்க பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைபேக் டாக்ஸேஷனும் 0வா வந்திருக்கும். அந்த ஸ்டாக்ஸை நீங்க ஆல்ரெடி வாங்கின பிரைஸை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாவும் போட்டுருவோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு டாக்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரியா இருக்கும். சோ சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் 20%க்கும் குறைவா இருந்ததுன்னா நீங்க இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஹையர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பைபேக் இந்த மாதிரி டாக்ஸ் செய்யப்பட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு பைபேக்ஸ் கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது திடீர்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இன்ஃபோசிஸ்ல இந்த ஷார்ட் டேர்ம்ல லாபம் பார்க்கணும்னு நினைச்சாருன்னா இந்த பாயிண்ட்ல அவர் இன்ஃபோசிஸை பல்கா வாங்கி பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்ல லாபம் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ ஆகும். அந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்டரா நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கும் டாக்ஸ் வந்திருக்காது, அந்த ஏஎம்சிக்கும் எந்த டாக்ஸும் வந்திருக்காது. ஸோ ஸ்மால் ஷேர் ஹோல்டரா இருந்து ஸ்லாப் ரேட்டும் குறைவா இருந்ததுன்னா நமக்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி கம்பெனி இன்னும் அக்செப்டன்ஸ் ரேஷியோ சொல்ல, அதே மாதிரி கம்பெனி இன்னும் ரெக்கார்ட் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது எந்த பாயிண்ட்ல நீங்க ஷேர் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல,
ரெக்கார்ட் டேட் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தா தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. கம்பெனியோட லாங் டர்ம் growthல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களோட டாக்ஸ் லேப் ரேட்டும் அதிகமா இருக்குன்னா இதை ஹோல்ட் பண்றதே பெட்டர். ஏன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த டீம்டு டிவிடெண்ட் டாக்ஸை விட குறைவா தான் நமக்கு இருக்கும். இந்த பைபேக்ஸ், போனஸ், டிவிடெண்ட்ஸை பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்றதையும் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி.